ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் லாஸ்ட் ஸ்டாண்டிங் சாமுராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் டப்பிங் சீரிஸ் வந்து இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக இதோட ஸ்டோரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைக் ஒரு ஸ்குவிட் கேம் மாதிரி ஒரு கேம் பேசிஸில் அந்த கதையை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. பிளேயர்ஸ் வந்து இருக்கிற இடத்துலேருந்து ஒரு டெஸ்டினேஷன் பிளேஸ் வந்து ஒன்று வந்து இருக்குது. ஸோ அந்த பிளேஸ் வந்து ரீச் பண்ணணும். அதான் அந்த கேமோட ஒரு என்டையர் ரூல்ஸு. ஸோ அதுக்கு இடையில வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று வந்து இருக்குது. மெயினாக என்ன அப்படின்னா வந்து அந்த இடத்த வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பிளேயர்ஸுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் உடன் டேக் அப்படின்ட்டு ஒன்று வந்து கொடுக்குறாங்க. அந்த டேக் வந்து யார்கிட்ட வந்து அதிகமாக இருக்கோ அவங்களே வந்து அடுத்தடுத்த பிளேஸுக்கு வந்து மூவ் ஆகி வந்து போக முடியும். மெயினாக என்ன அப்படின்னா வந்து இந்த ஒரு உடன் டேக்கை வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து அடுத்த பிளேயர்ஸ்லேருந்து அடித்து பிடுங்கி அவங்கள கொண்டு தான் வந்து அந்த உடன் டேக்கை வந்து எடுக்கணும். இங்கே தான் வந்து ஒரு மெயினான ஒரு கான்ஃப்ளிக்டே ஒன்று வந்து உருவாகுது. ஸோ பயங்கர ஆக்ஷன் பேக்கடாக இந்த ஒரு சீரீஸை வந்து எடுத்துகிட்டு வந்து போயிருந்துருக்காங்க. அண்ட் என்டையர் ஒவ்வொரு பிளேயர்ஸுக்குமே ஒவ்வொரு ஸ்டோரி ஒன்று வந்து படத்தில் வந்து அதாவது இந்த சீரீஸில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். மெயினாக என்ன அப்படின்னா வந்து சீரீஸ் வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம கதாநாயகனோட ஸ்டோரியை வந்து சொல்லுவாங்க. கதாநாயகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேக் ஸ்டோரி. அவர் வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு பாஸ்ட் லைஃப்பில் வந்து ஒரு வாரியராக வந்து இருந்திருப்பார். அண்ட் அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இப்போ வந்து இந்த ஒரு பிளேயர் இந்த ஒரு கேமில் வந்து கலந்துக்கிட்டு ஒரு பிளேயராக வந்து ப்ளே பண்ணிட்டு வந்து இருப்பார். இது மாதிரி வந்து படத்தில் அதாவது இந்த சீரீஸில் வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து உள்ளே வந்து வருவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பேக் ஸ்டோரி ஒன்று வந்து கரெக்டாக வந்து சொல்லி வந்து சீரீஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. டோட்டலாக வந்து 6 எபிசோட்ஸ் வந்து எடுத்து இப்போ வந்து சீசன் 1 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீரீஸ் முடிவில் எத்தனை பேர் மொத்தம் வந்து மிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து மையமாக வச்சு தான் அந்த சீசனை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உண்மையிலே இந்த சீரீஸில் கதாநாயகனுக்கு சொல்லப்பட்ட அந்த ஒரு பேக் ஸ்டோரியும் ஸோ அவர் எதனால் வந்து இந்த ஒரு கேமில் வந்து கலந்துக்கிறாரு அப்படிங்கிற வரையுமே வந்து அவ்வளோ அழகாக அவரோட லைஃப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து சொல்லிட்டு இந்த ஒரு சீரீஸை வந்து எடுத்துகிட்டு போனதுங்கிறது சூப்பராக இருந்தது. நம்ம ஹீரோ பேர் வந்து சிஜாரோ. ஸோ அவர் வந்து இந்த கேமில் வந்து கலந்துக்கிறதுக்கு அதாவது அவருக்கான ஒரு ஸ்டோரி ஏன் வந்து கலந்துக்கிறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து அவரோட லைஃப் பேக் ஸ்டோரி பாஸ்ட் லைஃப் ஸ்டோரியை வந்து காமிச்சதும் வந்து செம்மையாக வந்து இருந்தது. ஸோ அவர் கத்தி எடுக்கிறதுக்கு ஒரு சில டைம்லலாம் வந்து பயந்துக்கிட்டு வந்து இருப்பார். டக்குன்னு வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கே அவரோட கேரக்டர் வந்து தள்ளப்படும்போது ஸோ அவர் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த சீரீஸை வந்து எடுத்துகிட்டு போயிருந்திருப்பாங்க. அண்ட் அதர் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் ஒரு சில கேரக்டர்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து கேரக்டர்ஸோட அந்த ஒரு பேக் ஸ்டோரியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க. சீரீஸோட ஓப்பனிங்கில் ஒரு வார் சீக்வன்ஸ் ஒன்று வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு வார் சீக்வன்ஸை வந்து படமாக்கின விதமும் அதை வந்து காட்சிப்படுத்தின விதமும் அந்த ஒரு சீக்வன்ஸை வந்து ஆக்சுவலாக வந்து சூப்பராக வந்து சீரீஸில் வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து அங்கங்கே வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணியிருந்திருக்காங்க அப்படி தான் வந்து சொல்லுவேன். அண்ட் பயங்கர ஆக்ஷன் பேக்கடாக போகக்கூடிய இந்த ஒரு சீரீஸ் இதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்கா அது இந்த ஒரு கும்பலை வந்து சாமுராய் கும்பலை வந்து அழிக்கணும் அப்படின்ட்டு வந்து அந்த ஒரு இன்டென்ஷன் யாரோடது பணக்கார கும்பல். ஸோ இந்த ஒரு சாமுராய் கும்பலை வந்து பார்த்துட்டா ஸோ அது வந்து பெட் கட்டிட்டு வந்து இருக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் இது மாதிரி வந்து ஏகப்பட்ட சீக்வன்ஸ் வந்து படத்தில் வந்து இருந்தது. அண்ட் ஓவராலாக வந்து இந்த ஆக்ஷன் பேக்கடும் சரி அண்ட் வந்து அந்த ஒரு கேரக்டர் இம்ப்ளிமெண்டேஷனும் வந்து செம்மையாக வந்து படத்தில் வந்து சீரீஸில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் இந்த ஒரு சீரீஸில் பெருசாக போர் அடிக்கிற மாதிரியான சீக்வன்ஸும் வந்து இல்லை. அண்ட் அங்கங்கே வந்து ஒரு சில எபிசோட்ஸ் வந்து லைட்டாக வந்து ட்ராமாவாக வந்து போகுதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் கூட வந்து உங்களுக்கு வந்து வரலாம். பட் வந்து சூப்பராக அதை வந்து கதையோட வந்து லைக் வந்து அந்த கேமோட வந்து கனெக்ட் பண்ணிட்டு வந்து கேரக்டர்ஸோடு சேர்த்து வந்து கனெக்ட் ஆகிட்டு வந்து நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு சீரீஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கேரக்டர் கனெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருந்தது. அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்க அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையாக இருக்கட்டும் அந்த வந்து டெக்னிக்கலாகவும் வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பேக்ட்ராப்பில் நிறைய ஒர்க் வந்து போயிருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து சீரீஸ் வந்து பார்க்கும்போதே வந்து தெரியுது. மெயினாக என்ன அப்படின்னா வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணதும் அது வந்து கொரியோகிராஃப் பண்ணதும் நிறைய ஒன் ஃபைட் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கொரியோகிராஃப் பண்ணதும் வந்து சீரீஸில் வந்து சூப்பர். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு கேமரா ஒர்க்குங்கிறது சீரீஸில் வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து மியூசிக்கும் செம்மையாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இடங்களில் வந்து நீங்கள் பார்க்கும்போது லைக் வந்து ஒரு அனிமே ஸ்டைல் ஆஃப் ஒரு சீரிஸ் வந்து பார்க்குறோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி பிளாட்டில் வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி பிளாட்டில் ஒரு சீரிஸ் வந்து எடுத்து வந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் கூட வந்து வரலாம். ஏன்னா வந்து இந்த ஒரு சீரிஸ் வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி தான் வந்து எனக்கும் வந்து ஃபீல் ஆயிருந்தது. பட் வந்து சீரிஸ் வந்து என்டையர் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்து முடிக்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் தான் வந்து வந்தது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். பட் இந்த சீரீஸில் என்ன தான் வந்து எனக்கு வந்து ஒரு கோட் ஆகாமல் வந்து போயிருந்தது அப்படின்னா ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து வரும்போது டப்புன்னு வந்து கட் பண்ணிட்டு ஒரு சில ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வந்து போயிருந்தாங்க. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தேன். ஒரு சில இடங்களில் இந்த ஒரு அனிமே ஸ்டைல் வந்து தெரியுது அப்படின்ட்டு சீரீஸில் அதுவே வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஃப்ளாஸாக வந்து இருந்ததோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் தான் வந்து எனக்கு வந்து வந்தது. அண்ட் நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து போகும்போது டக்குன்னு ஒரு சில இடங்களில் வந்து கட் பண்ணிட்டு போனதுங்கிறது எனக்கும் லைட்டாக வந்து ட்ராபேக்காக வந்து ஃபீல் ஆயிருந்தது. அண்ட் ஓவராலாக வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சீரீஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு சீரீஸை வந்து ஒன்ஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு பரபரப்பான ஒரு ஃபீலை வந்து இன்னும் டெவலப் பண்ணிட்டு வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து எடுத்து வந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து இருந்தது. ஓகே ஒரு டீசெண்டான ஒரு சீரீஸை வந்து பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து வந்தது. அடுத்த ஒரு சீசனுக்கும் வந்து லீடு வந்து விட்டுருக்காங்க. ஏன்னா வந்து
நிறைய பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பவர்ஃபுல்லான பிளேயர்ஸை வச்சுட்டு அடுத்த ஒரு சீசன் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லீடு தான் வந்து விட்டுருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து அடுத்த ஒரு சீசனும் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது ரிலீஸ் ஆகும்போது அந்த ஒரு சீசனும் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்து நம்மளே வந்து ரிவ்யூ வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் ஓவராலாக வந்து சீரிஸ் வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் வந்து ஆக மாட்டீங்க. ஓகே, ஒரு டீசெண்டான ஒரு சீரிஸ் வந்து பார்த்துருந்துருக்கும். அண்ட் ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைஸ் வந்து சாமுராய் சம்மந்தமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நீங்களே வந்து பார்த்துருந்துருப்பீங்க. அது சம்மந்தமாக என்டையர் சீரிஸே வந்து பார்க்கணும், ஒரு சீசனே வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து நினச்சிங்க அப்படின்னா வேணால் டெஃபினட்டாக இந்த ஒரு சீரிஸ் வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் டோட்டலாக 6 எபிசோட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு எபிசோட்ஸும் வந்து ஆவரேஜாக ஒரு 50 மினிட்ஸ் டியூரேஷனில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கன்சிடர் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன்னா வந்து பாருங்கள். அண்ட் ஓவராலாக வந்து தமிழ் டப்பிங்கில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு சீரிஸை வந்து மென்ஷன் பண்ணி நம்ம வந்து சொல்லியிருந்திருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.